Hi guys, welcome back. இன்னைக்கு நம்ம 26th கொஸ்டின்ல இருக்கோம். The decomposition of hydrocarbon follows the equation ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. Calculate EA கேக்குறாங்க. EA என்னது? ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஆக்டிவேஷன் எனர்ஜினாலே அர்ஹினஸ் ஈக்குவேஷன் ஞாபகம் வரணும். அர்ஹினஸ் ஈக்குவேஷனோட ஃபார்முலாஸ் எல்லாம் ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு வீடியோல காமிச்சிருந்தேன். இந்த வீடியோலையும் காட்டுறேன் பாருங்க. So you can take a screenshot or whatever you want, you can take it. Okay. சரி, ஸோ இதான் ஃபார்முலா. என்ன கொடுத்துருக்காங்க? நிறைய ஃபார்முலா இருக்கு ஹர்கினஸுக்கு. அதுல அவங்க கொடுத்துருக்க பார்த்தீங்கன்னா இதோட டைரக்டா கம்பேர் பண்ணலாம். ஸோ கே இஸ் இன்டு இ பவர் மைனஸ் இஏ பை ஆர்டி. இங்க பாருங்க கே இஸ் ஈக்குவல் டு ஏ இ பவர் மைனஸ் இஏ பை ஆர்டின்ற ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ இது 1 to 1 கம்பேர் பண்ண போறோம். 1 to 1 கம்பேர் பண்ணீங்கன்னா இ பவர்ல மைனஸ் இங்க யார் இருக்கா? நமக்கு மைனஸ் இஏ டிவைடட் பை ஆர்டின்ற இடத்துல அங்க யார் இருக்கா? minus 28000 divided by 2800 k by t அப்படின்ட்டு கரெக்டா மேலே கீழே டி. ஸோ இப்போ அதை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன தெரியும்? டிஏ கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, வேற என்ன? இஏஸ் ஈக்குவல் டு ஆர் வேல்யூ நமக்கு தெரியும். நமக்கு தேவை வந்து கொஸ்டின்ல இஏ நெகட்டிவ் கேன்சல் பண்ணிடலாம். இஏஸ் ஈக்குவல் டு 28000 இன்டூ இன்டூ 8.314 அதுதான் சொல்றாங்க. 8.314 பண்ணீங்கன்னா யூ வில் கெட் யர் வேல்யூ. ஓகே, இது மொத்தமா இஏ. ஸோ இன்டூ இது வந்து இதுல இருக்கு. ஸோ இஃப் யூ ஜஸ்ட் மல்டிப்ளை யூ கெட் த வேல்யூ விச் இஸ் 232.79 கிலோ ஜூல் மோல் பார் -1. அவ்வளவுதான். கிளியரா? ஸோ ஃபார்முலா என்ன சார் இன்னொரு தடவை காட்டுங்கன்னா இங்க இருக்கு பாருங்க. இ கே இஸ் ஈக்குவல் டு ஏ இ பவர் மைனஸ் இஏ பை ஆர்டி. இஏன்றது ஆக்டிவேஷன் எனர்ஜி, ஆர்ன்றது கேஸ் கான்ஸ்டன்ட், டி டெம்பரேச்சர், அப்சல்யூட் டெம்பரேச்சர் கெல்வின்ல தான் போடணும். ஸோ அந்த ஃபார்முலா தான். அதில் தே ஹேவ் ஜஸ்ட் யூஸ்ட் அர்ஹினஸ் ஈக்குவேஷன். ஓகேவா? அதோட கம்பேர் பண்றீங்க. சார் கே சும்மா இருக்கே சார், அது தட் இஸ் நாட் ஆஃப் எனி யூஸ். ஓகேவா? டேரக்டா சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் முடிச்சிடலாம். கிளியர்? Okay guys, that's it for today. We'll meet in next video. Thank you.